நீங்களும் இறங்கிறாதீங்க. இந்த கேமுக்காக அம்மா அம்மான்னு கத்தி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவோட தொடர்ச்சியாக தான் இந்த ப்ரோமோவையும் நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த கார் டாஸ்கில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குங்க. ஏன்னா நேத்துல இருந்தே நியூஸ் நிறைய வந்தது. சாண்ட்ராக்கும் கமருதீனுக்கும் சண்டை, பார்வதி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய சொன்னாங்கல்ல. இந்த கார் டாஸ்கை வச்சு தான் இன்னைக்கு 3 ப்ரோமோவும் வரப்போது போல. ஸோ இதில் நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தையும், இப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிற விஷயத்தையும் சொல்கிறேன். நான் நினைக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன், உண்மையெல்லாம் நான் சொல்ல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதையும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல விக்ரம், சபரி, அதுக்கப்புறம் கானா வினோத், இவங்க 3 பேர் வெளியே இறங்கிட்டாங்க போல. சாண்ட்ராவும் இல்லை. மொத்தம் 4 பேர் இப்போ காருக்குள்ளே இல்லை. மீதி ஆளுங்க மட்டும்தான் காருக்குள்ளே இருக்காங்க. அது என்னன்னா, பார்வதி கமருதீன் சேர்ந்த மாதிரி சாண்ட்ரா கிட்ட பிரச்சனை பண்ணி காரை விட்டு தள்ளப்பட்டதா சொல்றாங்க. அதாவது சாண்ட்ராவை இவங்க காரை விட்டு தள்ளியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சாண்ட்ராக்கும் கமருதீனுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சண்டை வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்ப பார்வதி சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. போக போக பார்வதியும் சாண்ட்ராவை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. காரை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க போல. காரை விட்டு இறங்கின சாண்ட்ராக்கு, அதாவது மெடிக்கல் சப்போர்ட் தரதுக்காக கானா வினோத், விக்ரம், சபரி இறங்கியிருந்தாங்கன்னா உண்மையாலேயே பாராட்டுக்குரியதுங்க. ஏன்னா நம்ம கேம் போனாலும் பரவாயில்ல, இப்போ அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கள நம்ம கன்ஃபெஷன் ரூமுக்கு கொண்டு போகிறதுக்காக இறங்கலான்னு இறங்கியிருக்காங்கன்னா பரவாயில்ல. ஸோ அப்படி இறங்கின மாதிரி தான் எனக்கு என்னமோ தெரியுது. ஏன்னா இவங்க 3 பேருமே இல்லை, இந்த நேரத்தில் கூட காரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, இப்படி ஒரு கேம் ஆடிட்டீங்கன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. யார் யார்? விக்ரம், கானா வினோத், சபரி. பார்வதி கமருதீனா பாயிண்ட் பண்ணி தான் திட்டுறாங்க. குறிப்பாக கமருதீனை ரொம்ப திட்டுறாங்க, நடுவில் பார்வதியும் திட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கு அப்படி ஆனதுக்கே நீங்கள் தான்டா காரணம், இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க போல. அப்படி திட்டும் போது அசிங்கமான வார்த்தை வருது போல. நிறைய இடத்துல பீப் போடுற மாதிரிலாம் இருக்கு. அங்கே விக்ரம் பேசிட்டு இருக்கும் போது நிறைய பீப்லாம் வருது. வெளியே இருக்க சபரி, கானா வினோத், விக்ரம், இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, என்ன ஆனாலும் சரி காரை விட்டு நீங்க இறங்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் யாரை சொல்றாங்க? திவ்யா கிட்ட சொல்றாங்க, அரோரா கிட்ட சொல்றாங்க, சுபிக்ஷா கிட்ட சொல்றாங்க. நீங்க 3 பேர் தான் ஜெயிக்கணும், இவங்களை ஜெயிக்க விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க போல. இதை தாண்டி தான் அப்ப கமருதீன் என்ன பண்றாருன்னா, காலை வைக்கும் போது முன்னாடி இருக்க திவ்யா மேல படுது. திவ்யா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதுனால தலையில படுது. கால்லாம் வச்சனா அவள் தான் காலை ஏதாவது வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விக்ரம் பேசுறதுக்கு கமருதீன் ரிப்ளை பண்றாரு, டே நீ ஓவரா தப்பா பேசுற அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கப்புறம் பக்கத்துல சண்டை போடுறாங்க. இப்ப இறங்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சபரி ஒரு விஷயத்த சொல்றாரு. சபரி என்ன சொல்றாருன்னா, தள்ளிவிடும் போது உனக்கு தெரியலையா, சாண்ட்ராவை தள்ளிவிடும் போது உனக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. பார்வதி தள்ளி விட்டாங்களா இல்ல கமருதீன் தள்ளி விட்டாரா என்னன்னு தெரியல, ஏதோ தள்ளி விட்டுருக்காங்க. சாண்ட்ராக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிருக்கு. சாண்ட்ராவை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் படுக்க வச்சுட்டு தான் வெளியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க போல. அதாவது வீட்டில் இருக்க எல்லாருமே சரி, கமருதீன் பார்வதி ஜெயிக்க கூடாது, ஏன்னா அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த கேம்ல நிறைய ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க போல. அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசும்போது சபரி சில விஷயங்கள்லாம் சொல்றாருல, அதுக்கு கமருதீன் என்ன சொல்றாருன்னா, அம்மா அம்மான்னு அழுதிய அப்போ உனக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. இவர் பதிலுக்கு சிலதை பேசுறாரு. ஸோ என்ன இஷ்யூன்றது எக்ஸாக்டாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய பேர் சொல்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல கமருதீன், பார்வதி பெரிய வேலை பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது சாண்ட்ராவை ரொம்ப கார்னர் பண்ணி 2 பேருமே சேர்ந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஏன்னா சாண்ட்ரா பேசுகிறாங்கங்க. நான் சாண்ட்ரா எதுவுமே தெரியாத குழந்தைலாம் சொல்ல மாட்டேன். சாண்ட்ராவும் பேசுகிறாங்க கமருதீன் கிட்ட, கமருதீனும் பேசுகிறான். ஆனால் சாண்ட்ரா பேசுகிற வார்த்தையோட அளவுக்கும் கமருதீன் பேசுகிற வார்த்தையோட அளவுக்கும் நீங்கள் பாருங்களேன். இவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அவன் எக்ஸ்ட்ரீம் போய் அடிக்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாள் அக்கா அக்கான்னு கூப்பிட்டான், 10 வயசு 2 பேருக்கும் வித்தியாசம். அக்கா அக்கான்னு கூப்பிட்டவன் திடீர்னு அவ்வளோ இறங்கி அடிக்கிறான், எப்படின்னே தெரில. ஆம்பளை பசங்க கிட்ட அவ்வளோ சண்டை போட்டால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கானா வினோத்து கூட நீ எக்ஸ்ட்ரீம் போய் சண்டை போடுறியா, ஓகே. அதுக்கப்புறம் விக்ரம் இருக்காரா, எக்ஸ்ட்ரீம் போய் சண்டை போடு, சபரி கிட்ட சண்டை போடு. எப்போவுமே இந்த பொண்ணுங்க கிட்ட தாங்க இவன் சண்டை போடுறான், எக்ஸ்ட்ரீமாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கான் பாருங்களேன். இப்போ பார்வதிக்கு தான் ஹெவியாக பேக் ஃபயர் ஆக போகுது. பார்வதி இவனை விட்டு தள்ளி இருக்கின்றது பார்வதிக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மாறுச்சு. எப்போ திரும்பி இவன் கூட சேர்ந்தாங்களோ இவங்க 2 பேரோட பேரும் இன்னைக்கு நாசமாக போகுது. பார்வதி விலகி இருக்கும் போது இந்த வீக்கெண்டு கமருதீன் தான் பிரச்சனையில மாட்ட போறான்ற மாதிரி இருந்தது. ஆனா கமருதீன் அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்வதி கூட பேட்சப் ஆயிட்டானா, இப்ப 2 பேருக்குமே இந்த வீக்கெண்டு பயங்கர ரோஸ்ட் இருக்கும். இந்த இஷ்யூவை வச்சு இருக்கும். ஏன்னா இந்த இஷ்யூ ரொம்ப பெருசா மாறி இருக்கு. அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வரும் பாத்தீங்களா, எப்பயோ நேத்தே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுங்க. நேத்தே இதை பத்திலாம் தெரிஞ்சிருச்சு போல. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது பெரிய இஷ்யூவா மாறப்போகுது, இந்த மாதிரி சாண்ட்ராவும் இவனும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டாங்க, இவன் நிறைய வார்த்தையை
வாங்கி விட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இது கண்டிப்பா பெரிய இஷ்யூவா மாறப்போகுது. அதே மாதிரி இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு ஈவினிங் டைம்ல தான் ஆரம்பிக்கவே போகுது போல. அதாவது இப்போ லைவ்லலாம் சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஈவினிங் டைம் தான் ஆரம்பிக்க போகுது போல. இதை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அந்த டாஸ்க்கை பார்க்கணும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.